அன்பான சகோதர சகோதரிகளே, ஜெபிக்காதவனுடைய வீடு கூரை இல்லாதவனுடைய வீடு என்று சொல்லப்படுகின்றது. ஜெபிக்காத மனிதனை சாத்தான் தம்முடைய விருப்பம் போல ஆட்டி படைப்பானாம். இயேசுவினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்ததாக நாம் வேதத்திலே படிக்கிறோம், நற்செய்தியிலே வாசிக்கிறோம். பல இடங்களிலே பல நேரங்களிலே இயேசு ஜெபித்திருந்தாலும் கூட சிறப்பாக நற்செய்தியிலே 4 இடங்களிலே அவர் ஜெபித்த நிகழ்ச்சிகளை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நிச்சயமாக அநேக மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே கொஞ்சம் கூட ஐயமில்லை. ஆகவே அன்பான நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இவற்றை தியானிக்கும்படியாக உங்களை நான் மீண்டுமாக அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறை வார்த்தையிலே இயேசு ஆண்டவர் விடியற் காலையில் கற்களோடு எழுந்து சென்று தனிமையானதொரு இடத்திற்கு சென்று அங்கே இறைவனிடம் வேண்டினார், இறைவனிடம் மன்றாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே போய் தனிமையானதோர் இடத்திற்கு சென்று ஜெபித்தாராம். எந்த மனிதன் விடியற் காலையிலே கற்களோடு எழுந்து ஜெபிக்கிறானோ அந்த மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும், அந்த நாள் முழுவதும் கடவுளுடைய பிரசன்னம் அவனை வழி நடத்தும் என்பதிலே சிறிதும் ஐயமே இல்லை. ஒவ்வொரு நாளும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை, பலவிதமான வேதனைகளை, பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இதற்கெல்லாம் அவனுக்கு ஒரு பலம் தேவை, ஒரு சக்தி தேவை. அப்படி என்றால் எந்த மனிதன் விடியற்காலையிலே எழுந்து காலையிலே ஜெபிக்கிறானோ அவனிடம் கடவுளுடைய பிரசன்னம் நாள் முழுவதும் இருந்து அவனை வழி நடத்தும். அது மட்டுமல்ல, அவன் அந்த நாளிலே செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் கடவுள் அதை தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். அவனுக்கு தேவையான எல்லா விதமான வரங்களையும் கொடுக்கின்றார். நாம் வேதத்திலே படிக்கின்றோம், கடவுள் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், மோசே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே என்னுடைய சமூகத்திலே வந்து நில், என்னுடைய பிரசன்னத்திலே வந்து நில். நீ இஸ்ராயல் மக்களை வழி நடத்துவதற்கு தேவையான வரங்களையும் கொடைகளையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் உமக்கு நான் தருவேன் என்று சொல்லுகின்றார். மோசேயுக்கே இத்தகைய ஆசீர்வாதங்கள் அருள்கள் தேவைப்பட்டது என்றால் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் தேவை. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே எழுந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த மனிதன் அப்படி எழுந்து ஜெபிக்கிறானோ நிச்சயமாய் கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனோடு இருக்கும். அந்த நாள் முழுவதும் அவன் கடவுளுடைய அருளால் நிரப்பப்படுவான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அமெரிக்கா தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர்தான் ஆபிரகாம் லிங்கன். ஆனால் அவருடைய குடும்பமானது வறுமையிலே இருந்த குடும்பம். ஆகவே அவர் தான் வாழ்ந்த அந்த கிராமத்திலிருந்து அவருடைய பாட்டி வாழ்ந்த நகரத்துக்கு செல்லுகின்றார். அந்த பாட்டியினுடைய வீட்டிலே இருந்து அவர் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய பாட்டி விடியற் காலையிலே எழுந்து இறைவனை நோக்கி ஜெபிக்கின்ற காட்சியை இந்த ஆபிரகாம் லிங்கன் பார்த்தார். ஆகவே அவர் ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பாட்டியை பார்த்து கேட்டார், பாட்டி, ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே எழுந்து ஜெபிக்கிறீர்களே,
ஏன் பகல் நேரத்திலே ஜெபித்தால் என்ன, ஏன் தூக்கத்தை விட்டுவிட்டு எழுந்து ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது பாட்டி கூறினாலாம், பேரண்டி, ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு முன்னதாக நாம் கடவுளுடைய குரலை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அந்த நாள் முழுவதும் இறைவனுடைய வழியின்படி நடக்க முடியும். அதுதான் நம்மை உயர்த்தும் என்று சொன்னார். உடனே ஆபிரகாம் லிங்கன் பாட்டியை பார்த்து கூறினான், அப்படி என்றால் பாட்டி, ஒவ்வொரு நாளும் நானும் சீக்கிரமாகவே எழுந்து இந்த கடவுளுடைய குரலை கேட்க வேண்டுமே என்றான். அப்பொழுது பாட்டி கூறினால், நாளையிலிருந்து நீனும் சீக்கிரமாக எழுந்திருந்து ஜெபித்தாய் என்றால் அந்த கடவுளுடைய குரலை நீ கேட்க முடியும் என்றார். அப்படியே அடுத்த நாள் ஆபிரகாம் லிங்கன் எழுந்தார். ஆனால் அவர் ஜெபிப்பதற்கு முன்னதாக அந்த வீட்டிற்கு முன்பாக வேலைக்கு செல்லுகின்றவருடைய சத்தங்களை எல்லாம் ஆபிரகாம் லிங்கன் கேட்டார். அப்பொழுது அவர் வருத்தப்பட்டார், ஐயோ, நான் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே, இந்த கடவுளுடைய குரலை கேட்பதற்கு முன்னதாகவே இந்த சாலையில் செல்லுகின்ற மனிதர்களுடைய சத்தத்தை எல்லாம் கேட்டுவிட்டேனே, நாளை இன்னும் சீக்கிரமாக எழுந்து நான் ஜெபிப்பேன், கடவுளுடைய குரலை கேட்பேன் என்று அடுத்த நாள் மிக சீக்கிரமாகவே எழுந்தார். அவன் எழுதுகின்ற நேரத்திலேயே பால்காரனும் வந்துவிட்டு, ஐயா, பால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினான். இப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் இன்னுமாக வருத்தப்பட்டார், ஐயோ, கடவுளுடைய குரலை கேட்பதற்கு முன்னதாகவே இந்த பால்காரனுடைய சத்தத்தை கேட்டு விட்டேனே, நாளை இதற்கு முன்னதாகவே எழுந்து கடவுளுடைய குரலை கேட்பேன் என்று சொல்லி அடுத்த நாள் பால்காரன் வருவதற்கு முன்னதாகவே இவர் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஜெபித்தார், கடவுளுடைய குரலை கேட்டார். விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாள் வந்தது, இந்த ஆபிரகாம் லிங்கன் அந்த அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதியாகவே மாறினார், உயர்த்தப்பட்டார். அன்பானவர்களே, அமெரிக்கா தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே எழுந்து முதலாவதாக கடவுளுடைய சத்தத்தை கேட்பதிலேதான் அவர் நேரத்தை செலவழித்தார். அவருடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாள் அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அவரிடம் விவாதிப்பதற்காக, பேசுவதற்காக விடியற் காலையிலே வெள்ளை மாளிகைக்கு அவரை தேடி வந்தார்கள். அவருடைய அறைக்கு வந்தார்கள். ஆனால் அவருடைய அறையிலே ஆபிரகாம் லிங்கன் இன்னொருவரோடு பேசுகின்ற ஒரு சத்தமானது கேட்டது. உடனே அமைச்சர்கள் எல்லாம் நினைத்தார்கள், ஆபிரகாம் லிங்கன் வேறொரு காரியத்தை குறித்து முக்கியமாக இந்த நேரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் வெளியிலே காத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழிந்த பிறகு ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியிலே வந்தார். அவரை பார்த்தவுடனே அமைச்சர்கள் எல்லாம் கேட்டார்கள், நீங்கள் வேறு யாருடனேயே பேசிக் கொண்டிருந்தீர்களே, அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோமே, ஆகவேதான் நாங்கள் உங்களுக்காக வெளியிலே காத்து கொண்டு நிற்கிறோம் என்று கூறினார்கள். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் கூறினாராம், ஆமாம், நான் இன்னொருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். எப்போதுமே நான் ஒவ்வொரு நாளும் விடியற் காலையில எழுந்த உடனே விண்ணகத்தில் இருக்கின்ற என்னுடைய தந்தையை நோக்கி, கடவுளை நோக்கி நான் ஜெபிப்பது வழக்கம், அவரோடு பேசுவது வழக்கம், அவருடைய குரலை கேட்பது வழக்கம். அந்த குரல் தான், அந்த ஜெபம்தான் இன்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்று கூறினாராம். பாருங்கள் அன்பானவர்களே, ஆபிரகாம் லிங்கனை உயர்த்தியது எது? அவர் சிறு வயதிலே விடியற் காலையிலே எழுந்து ஜெபிக்க தொடங்கினார் அல்லவா? அந்த சிறிய ஜெபம்தான் அவரை அந்த அமெரிக்கா தேசத்திலேயே அந்த வெள்ளை மாளிகையிலே போய் உட்கார வைத்தது, அமர வைத்தது என்றால் அதை நான் நம்பித்தான் ஆக வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் உயர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய ஆசீரை நாம் பெற வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே நாம் எழுந்தவுடனே கடவுளை தேட வேண்டும். யார் எந்த மனிதன் காலையிலே கடவுளை தேடுகிறானோ நிச்சயமாய் அவன் கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் ஜெபிப்பதற்காக அவர் மலைக்கு சென்றார். அங்கே இறைவனிடம் வேண்டுவதில்
இரவெல்லாம் செலவிட்டார். காலையில் வந்ததும் தம்முடைய சீடர்களை எல்லாம் அழைத்து அவர்களிலே 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டாராம். அன்பானவர்களே, நீங்கள் கொஞ்சம் இந்த நேரத்திலே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு 12 தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக இரவெல்லாம் செலவழித்தாராம். ஏன் அவர் இரவெல்லாம் செலவழித்திருக்க வேண்டும்? அவர் நேரடியாக 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. காரணம் இருந்தது. அது என்ன தெரியுமா? இயேசு ஆண்டவர் தான் இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற பிறகு இந்த தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 12 அப்போஸ்தலர்கள் தான் உலகம் முழுவதும் சென்று இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றவர்கள் சாதாரணமானவர்களாக இருக்கக்கூடாது அல்லவா? இறைவனுடைய ஆசிரை பெற்றவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக, உலக இச்சைகளிலே நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது அல்லவா? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அல்லவா? நற்செய்தி அறிவிக்கின்ற ஆசை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவேதான் அப்படிப்பட்டவர்களை இவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் இவருக்கு இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒன்று தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே அமாவாசை நாளன்று முழு இரவு ஜெப விழாவை நடத்துகிறோம். ஏறக்குறைய 1000ற்கு மேற்பட்ட மக்கள் அதிலே வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். அதிலே 1/3 பகுதியினர் இயேசுவை பற்றி ஒன்றுமே அறியாத புற இனத்து மக்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் கூட அங்கே வருவார்கள். குறிப்பாக திவ்ய நற்கருணை ஆராதனை வேளையிலே, அந்த குணமளிக்கும் ஆராதனை வேளையிலே அவர்கள் திவ்ய நற்கருணையிலே இருக்கின்ற இயேசுவை நோக்கி தங்களுடைய துன்பங்கள் வேதனைகளை எல்லாம் சொல்லி ஜெபிப்பார்கள். பாருங்கள், அங்கே வருகின்ற அனைவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று செல்லுவதை நாம் கண்கூடாக காண முடியும். இப்படித்தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு தம்பதியினர் வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் வயதானவர்கள். அவர்கள் வந்து என்னிடம் கூறினார்கள், ஃபாதர், எங்களுடைய மகளை தூர தேசத்திலே திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவள் வாழ பிடிக்காமல், தன்னுடைய கணவனோடும் தன்னுடைய குடும்பத்தாரோடும் வாழ முடியாமல் நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அடிக்கடி எங்களுக்கு போன் செய்து கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எங்களுக்கும் தூங்க முடியவில்லை. ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயம், அச்சம், கவலை எங்களுக்கு இருக்கிறது. அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றார்கள். நான் சொன்னேன், இந்த இரவு ஜெபத்திற்கு தானே வந்திருக்கிறீர்கள், இயேசுவோடு சேர்ந்து இந்த இரவு முழுவதும் ஜெபியுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் உங்கள் மகளுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலும் இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்றேன். பாருங்கள், அந்த தம்பதியினர் அந்த வயதான காலத்திலும் கூட அந்த திவ்ய நற்கருணையை நோக்கி 1 மணி நேரம் முழந்தாள் படியிட்டு அப்படியே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு அவர்களிடம் இருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த மகள் மிகவும் சந்தோஷமாய் இப்பொழுது இருக்கிறார். இப்பொழுது அவள் தற்கொலையை பற்றி பேசுவதே இல்லை. நான் சாக போகிறேன் என்று சொல்வது இல்லை. தன்னுடைய குடும்பத்தாரோடு, தன் கணவரோடு, தன் பிள்ளைகளோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார் என்ற செய்தியானது அந்த வயதான தம்பதியரிடமிருந்து எனக்கு வந்தது. அப்பொழுது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பானவர்களே, நாமும் கூட இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாய் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இயேசுவே இரவு முழுவதும் ஜெபித்தார் என்றால் நாமும் அப்படி விழித்திருந்து ஜெபிக்கலாமே. அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் இரவு மாத்திரம் ஜெபித்தவர் அல்ல. அவர் ஜெபித்ததை பார்த்து அப்போஸ்தலர்கள் கூட எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னார்கள். நீங்களும் கூட உங்கள் குடும்பத்திலே ஜெபிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் எப்படி சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை போன்று உங்களுடைய பிள்ளைகளும் நீங்கள் ஜெபிப்பதை கற்றுக்கொள்வார்கள். அவர்களும் தங்களுடைய குடும்பத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். இறுதியாக இயேசு ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்ததை இன்றைய நற்செய்தியின் வழியாக
வாசிக்க நாம் கேட்டோம். அங்கே இயேசு ஆண்டவர் தம்முடைய திருத்தூதர்களான யோவானோடும் பேதுருவோடும் யாகப்பரோடும் சேர்ந்து கெத்செமனி தோட்டத்திலே ஜெபித்தார். அங்கே நடந்தது என்ன? அங்கே பேதுருவும் மற்ற சீடர்களும் தூங்கிவிட்டார்கள். அவர்கள் உறக்கத்திலே இருந்தார்கள். இயேசு அவர்களை வந்து பார்த்து கேட்டார், என்ன, என்னோடு கூட விழித்திருந்து 1 மணி நேரம் கூட உங்களாலே ஜெபிக்க முடியாதா என்று கேட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். எந்த மனிதன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகளை மிக எளிதாக ஜெயிக்க முடியும். எந்த மனிதன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறானோ அவன் கடவுளுடைய பிரசன்னம் தன்னோடு இருப்பதை, கடவுள் தன்னோடு இருப்பதை அவனாலே அனுபவிக்க முடியும். அன்பானவர்களே, எந்த மனிதன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறானோ அவன் கடவுள் தன்னோடு பேசுகின்ற குரலை கேட்க முடியும். கடவுளுடைய குரலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 மணி நேரத்தையாவது கடவுளுக்கென்று ஒதுக்குங்கள். கடவுள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கடவுளுக்கென்று 2 மணி நேரத்தை கொடுங்கள். இந்த உலகத்திலே தங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்றால் கடவுளுக்கென்று 1 மணி நேரத்தையும் கொடுங்கள். இயேசு ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்னார், சீமோனே, இதோ கோதுமையை புடைப்பதை போல உன்னை புடைக்க, உன்னை சோதிக்க சாத்தான் உத்தரவு பெற்றுக் கொண்டான். ஆகவே விழித்திருந்து ஜெபி என்று சொன்னார். ஆனால் பேதுருவோ அதை கேட்கவில்லை. அவர் தூங்கிவிட்டார். ஒருவேளை பேதுரு மாத்திரம் இயேசுவோடு சேர்ந்து அந்த கெத்செமனி தோட்டத்திலே 1 மணி நேரம் ஜெபித்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவர் தனக்கு எதிராக வந்த சாத்தானுடைய சோதனையை ஜெயித்திருக்க முடியும். படைவீரனின் வழியாக, வேலை செய்கிற அந்த பெண்ணின் வழியாக சாத்தான் பேதுருவை சோதித்தான். நீ இயேசுவோடு இருந்த மனிதன் தானே என்று கேட்ட பொழுது பேதுரு பயந்து, நான் இயேசுவோடு இருந்தவன் அல்ல, இயேசுவை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று கூறினார். ஏன் அப்படி நடந்தது? அவர் ஜெபிக்கவில்லை. இயேசுவோடு மாத்திரம் அவர் ஜெபித்திருந்தார் என்றால், விழித்திருந்து ஜெபித்திருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த சோதனையை அவர் ஜெயித்திருப்பார். அன்பானவர்களே, நாமும் கூட அப்படி ஜெபிக்கின்ற பொழுது, விழித்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண முடியும். இறுதியாக எங்களுடைய எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க விரும்புகின்றேன். கடந்த இரவு ஜெபத்திலே அநேகர் சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது புறமதத்தை சேர்ந்த ஒரு தம்பதியரும் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடந்த திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பேரு இல்லையாம். ஆகவே கடந்த ஆண்டு இந்த எம்மாவுஸ் ஆன்மீக மையத்திற்கு இரவு ஜெபத்திலே அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள். என்ன சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள்? எம்மாவுஸ் ஆண்டவரே, எங்களுக்கு திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, எங்களுக்கு ஒரு குழந்தையும் கிடைக்கவில்லை. ஆகவே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தை பிறந்த பிறகு இங்கு நாங்கள் சாட்சியம் சொல்லுகிறோம். அப்படி நாங்கள் சாட்சியம் சொல்லுகின்ற பொழுது இந்த குழந்தை எவ்வளவு எடை இருக்கிறதோ அவ்வளவு எடைக்கு எடையாக நாங்கள் நாணயத்தை உமக்கு காணிக்கையாக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஜெபித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு குழந்தையும் பிறந்தது. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கடந்த இரவு ஜெபத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது இந்த சாட்சியத்தை சொன்னார்கள். நாங்கள் எடைக்கு எடை நாணயத்தை கொடுப்பதாக இந்த எம்மாவுஸ் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தோம், அதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். குழந்தையினுடைய எடை 8 கிலோ 900 கிராம். 8 கிலோ 900 கிராமுக்கு எடைக்கு எடையாக அவர்கள் நாணயத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். அன்பானவர்களே, எந்த மனிதன் கடவுளிடம் சென்று ஜெபிக்கிறானோ அவர்களுடைய வாழ்க்கைகளே விடுதலை உண்டு. ஜெபிக்கிற மனிதன் வெற்றி உள்ள மனிதன். நீங்களும் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் இயேசுவிடம் கேட்போம். இயேசு ஆண்டவரே, ஜெபிக்கின்ற வரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இப்பொழுது மன்றாடும்.